வணக்கம். இது ஒரு பூனம் சாரீ. இந்த சாரியை நம்ம 2 பக்கமும் கார்னரில் மடித்து தைக்க போகிறோம். பெரும்பாலும் இந்த மாதிரி சாரீ வந்து நிறைய பேர் மடித்து தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நாம் இந்த வீடியோவில் வந்து சுலபமாக இதை எப்படி 2 கார்னர்லேயும் மடித்து தைக்கலாம் அப்படின்றத ஒரு ஈஸியான முறை வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த புடவையை கையில் பிடிச்சாலே அப்படியே நழுவிக்கிட்டே வரும். இதை எப்படி ஈஸியாக தைக்கலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ வந்து இந்த கார்னரில் சமமாக இல்லாத பகுதியை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஜாக்கெட் பகுதி வேணுமா வேணாமான்றதை நம்ம கேட்டுக்கணும். சிலவங்க ஜாக்கெட் பகுதி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க, சிலவங்க வேணான்றுவாங்க. இவங்க வேணும்னு சொன்னதால் நான் ஜாக்கெட் பகுதியை அப்படியே விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சரியாக கட் பண்ண வரலன்னா ஸ்கேலால் ஒரு கோடு போட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ அடுத்த பகுதியும் நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கோடு இருக்கிறதால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மட்டும் நான் வந்து இடைவெளி விட்டு கட் பண்ணிக்கிறேன். நாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டாக பேக்கானு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். சில புடவையில் டிசைன் போட்டிருக்கோம், ஸோ நம்ம அதை வச்சு ஃப்ரண்ட்டாக பேக்கானு கண்டுபிடிச்சிடலாம். இப்போது பேக் சைடு எடுத்துக்கணும். இப்போ நான் பேக் சைடில் வச்சு ஃபஸ்ட்டு மடிக்காமல் அப்படியே நல்லா கவனிச்சிக்கோங்க, மடிக்காமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். நம்ம மடிக்கக்கூடாது, அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் அப்படியே போட்டுட்டு வரணும். கார்னரில் நம்ம கட் பண்ண பகுதிக்கு பக்கத்தில் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2ஆக மடித்து தையல் போடணும். ஃபஸ்ட்டு நான் போட்ட ஸ்டிச் வந்து எதுக்கு அப்படின்னா, அப்போ தான் நம்மளுக்கு வந்து இப்படி மடித்து தைக்கிறதுக்கு ஒரு கிரிப்னஸ் கிடைக்கும். இப்போ வந்து ஈஸியாக நம்ம மடித்து அழகாக தைச்சிடலாம். இது ரொம்ப சுலபம் தான். நிறைய பேருக்கு வந்து இந்த ட்ரிக்கு தெரியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி சாரியை வந்துட்டு மடித்து தைக்க. காட்டன் சாரீலாம் நம்ம ஈஸியாக மடித்து தைச்சிடலாம், இது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம ஒரு தையல் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் மடித்தோன்னா நம்மளுக்கு கிரிப்னஸ் அழகாக வந்து கிடச்சிடும் மடித்து தைக்கிறதுக்கு. ஸோ நம்ம அதை வச்சு நம்ம அழகாக இப்படி ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதான். எட்ஜஸில் தேவையில்லாத பகுதியை லேசாக கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக 2 முனையிலையும் அந்த மாதிரி தேவையில்லாத எட்ஜஸ்லாம் கட் பண்ணி விட்டுறணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக தச்சாச்சுன்ட்டு. இது பேக் சைடில், ஃப்ரண்ட் சைட்லேயும் அதே மாதிரி தச்சாச்சு. இப்போ அடுத்த பகுதியும் நான் சொன்ன மாதிரியே தைச்சிக்கோங்க. நம்ம கட் பண்ண பகுதிக்கு பக்கத்தில் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ரா எட்ஜஸை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மடிப்பு 2ஆக மடிச்சுட்டு நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ ரொம்ப சுலபமாக தைச்சிடலாம். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்களும் உங்கள் புடவையை அழகாக தைச்சிக்கோங்க. நம்ம வெளியிலையும் இந்த மாதிரி புடவையை வாங்கி அழகாக ஓரம் தைச்சி கொடுக்கலாம். ரொம்ப சுலபம் தான் இது. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.